தேங்க்யூ சார். ஆக்கண்ணா புது பள்ளிக்கூடம் தெருவுல. தெருவுக்கு வந்துட்டேன். முன்ன எங்க அண்ணன் அன்னைக்கு குழந்தை இல்ல, என்ன பிரியமா வளர்த்தாங்க, படிக்க வச்சாங்க. இப்ப அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சே. தன் பிள்ளைய கவனிப்பாங்களா, தம்பியை கவனிப்பாங்களா? என்ன இருந்தாலும் அண்ணன் உன்னை கவனிக்க மாட்டாராடா? எப்படிடா? அவருக்கு அண்ணிதான் பெருசு, அப்புறம் குழந்தை பெருசு, அதுக்கு பிறகு தம்பி எங்க? தெருவுல. ஓ, பூட்ஸ்க்கு பாலிஷ் போடுறேன், எனக்கு ஏதாவது குடுறா. நீ என் ஃப்ரெண்டு, என் காலை தொடக்கூடாது. இந்தா நான் வரேன், பாய். என்னம்மா சாரதா கிட்ட பாட்டி கதை? நான் பாட்டியாக போற கதைப்பா. என்னம்மா பெருசா, இப்பதானே கொஞ்சம் மாசமாவது. நீ பேசுவ, அவளால உனக்கு ஆபீஸ் வேலையும் குறைஞ்சது, வீட்டு வேலையும் குறைஞ்சது. எனக்கு தான் கவலை. என்ன கவலை? இந்த குடும்பத்துல பிறக்கிற முதல் பேரு ராஜா மாதிரி அமைச்சு பிறகு. என் கண்டிஷனை சொல்லிட்டேன். இனிமே அடுப்படி வேலை என் வேலை, ஆபீஸ் வேலை உன் வேலை. நல்லா தூங்குறது இவ வேலை. ஆபீஸ்லயும் வீட்லயும் 24 hours உன் கூட ஹாப்பியா இருந்தேன். இப்போ 8 hours உன்னை பிரிஞ்சு இருக்கணும். குழந்தை பிறக்கிற வரைக்கும் தானே இந்த பிரிவு. ஆமா, பெரிய குழந்தை. இந்த பையனை பொண்ணு கொஞ்சம் லேட்டா வந்திருக்கலாம். அது ஏன் தப்பா? பின்ன ஏன் தப்பா? பேசாம என் பெட்டு வேற ரூமுக்கு மாத்திடுறேன். ஐயோ இருங்க, கொஞ்சம் பொறுத்துக்குங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உங்களையும் குழந்தையும் கவனிச்சுக்கிறது தவிர எனக்கு வேற என்ன வேலை? முன்ன எங்க அண்ணன் அன்னைக்கு குழந்தை இல்ல, என்ன பிரியமா வளர்த்தாங்க, படிக்க வச்சாங்க. இப்ப அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சே. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உங்களையும் குழந்தையும் கவனிச்சுக்கிறது தவிர எனக்கு வேற என்ன வேலை? ஷீலா, என்னம்மா நீ இன்னும் தூங்கலையா? 10 லட்சம் ரூபாய் பணத்தை ஆபீஸ்ல வைக்காம என் பீரோல வச்சுட்டேன். மனசு படக்கு படக்குன்னு அடிச்சுக்குதுப்பா. ஆமா, இந்த காலத்துல கோடி கோடியா கள்ள பணத்தை பாத்ரூம்லயும் பெட்ரூம்லயும் பதுக்கி வைக்கிறாங்க. இதுல 10 லட்சத்துக்கே நீ பதற. இப்ப எல்லாம் நம்ம வருமான வரிக்காரனுக்கு தான் பயப்படணும், வர திருடனுக்கு பயப்பட வேண்டாம். எதுக்கும் எல்லா கதவு ஜன்னலையும் சாத்திடுறேன். ஐயோ அம்மா. அம்மா இனிமே வரவே மாட்டாங்க. அம்மா, அம்மா, அம்மா,
ஹலோ ஹலோ, உயிருக்கு ஆபத்துன்னா ஒரு டாக்டரும் இருந்திருக்க மாட்டீங்களா? அம்மா, அம்மா, என்னை விட்டு நீ போக கூடாதப்பா. உன்னை விட்டு நானும் பிரிய மாட்டேப்பா. இன்சூரன்ஸ் 2 லட்சம். உங்க ஹஸ்பண்ட் உங்க பேர்ல தான் வாரிசு போட்டிருக்காரு. இந்தாங்க அதுக்கான செக், வாங்கிக்கங்க. என்னமோ ஒரு எண்ணத்துல சரவணா ஒரு உயில் தயார் பண்ண சொன்னாரு. தன் சொத்துக்கோ கடனுக்கோ உங்களை தான் அவரு நேம் பண்ணிருக்காரு. இந்தாங்கம்மா. அவர் பேங்க் பேலன்ஸ், பிக்ஸட் டெபாசிட் எல்லாம் உங்க பேர்ல மாத்தி ஆகணும். இதுல ஒரு கையெழுத்து போடுறீங்களா? மேடம், நீங்க மனசை திடமா வச்சீங்க. சரவணனுடைய கனவை பூர்த்தி ஆக்கிட்டீங்கன்னா அதுதான் உங்களுடைய கிரேட்னஸ். நாங்க வர்றோமா? வர்றோம். புருஷனோட செத்துருவான் தான் நினைச்சேன். ஆனா உன்னை அடையாளம் பார்த்துட்டேனா உன்னை சாகடிக்காம நான் சாக மாட்டேன். அண்ணா, எங்கடா போற? எங்கேயோ போறேன். எங்கேயோ போறேன்னா? ஆமா, மணி சொன்னாப்புல உங்களுக்கு குழந்தை பிறந்துட்டா. நான் பெருசா குழந்தை பெருசா, அதான் பின்னால ரோட்டுக்கு போறேன், முன்னாலே போறேன். கண்ணா, உன் மனசுல யாரோ விஷத்தை தூவிருக்காங்கப்பா. சத்தியமா சொல்றேன், உன் மூலமா உங்க அண்ணனை பார்க்கலாம். அந்த தெய்வத்துக்கு ஒன்ன வச்சே சேவை செய்யலாம் நினைச்சிருக்கேனே தவிர எனக்கு என் சொத்து, என் புள்ள, என் பங்களான்னு எந்த ஆசையும் வராதுப்பா. ஏதோ ஒரு வைராக்கியத்துக்காக இந்த உயிரை வச்சிருக்கேனே தவிர அந்த மனுஷனுக்கு நெருப்பு வச்சுட்டு அதுல உங்க அண்ணி குளிர் காய மாட்டாடா. சத்தியமா குளிர் காய மாட்டா. இங்க பாரு, என் செல்லம் இல்ல, என்ன பாருப்பா. உங்க அண்ணா ஆணையா சொல்றேன், நான் தான் உனக்கு அம்மா. எங்க அம்மா செத்து போயிட்டாங்க. என் அம்மா இல்ல, அம்மா ஆக முடியாது. ஆனாலும் நீ ரொம்ப அவசரப்பட்ட சாரதா. பெருகி வர ஜனத்தொகையில உன்னை குறைச்சிட்டேன் டாக்டர். ஒரு குழந்தை சொன்னான்னு அதை பெருசா எடுத்துக்கிறதா? அந்த குழந்தையோட மனசுல இப்பவே நாம அனாதை ஆயிட்டோங்கிற எண்ணத்தை நான் வளர்க்கறதா? சாரதா, கேளுங்க டாக்டர். ஒரு புருஷனை கட்டிக்கிட்டா புள்ளைய பெத்துக்கலான்னு ஒருத்தி நினைச்சான்னா அது சுயநலம். அப்போ அவர் தம்பிய காப்பாத்த மாட்டாங்கிற அர்த்தம் தானே? இத பாரு, நீ விதண்டாவாதம் பண்ற. டாக்டர், எனக்கு புள்ள வேணுங்கிற ஆசையில கண்ணனையும் காவு கொடுக்க சொல்றீங்களா? எப்படியோ நான் அம்மா வாகணும். கண்ணனுக்கு அம்மா வாயிட்டு போறேனே. அண்ணி, கண்ணா, அண்ணி, நான் சொல்ல தப்பு அண்ணி, தப்பு. என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க அண்ணி. இனிமே நான் உனக்கு அண்ணி இல்லப்பா, அம்மா. அம்மா, தர்மராஜ் பையா, நிம்மல் முதலாளி ஊப்பர் போயிட்டான். கச்சடம் பாதி நிக்குது, கடன் பாக்கி நிக்குது. இப்போ எவன் ஜவாப் சொல்றான்? கேளுங்க. எதை கேட்கிறது? 10 லட்சம் ரொக்கமா வாங்கிட்டு போனா ஒரு தகவலும் இல்ல. பண ரொட்டேஷனுக்கு செலவு இருக்குது இல்ல. இத பாருங்க, வந்து எதை பாக்குறது? கடன் கொடுத்த உண்டியவா? கடனை வாங்கிட்டு பதக்கமா தாராளமா கையெழுத்த போட்டுட்டு ஆரதப்பட்டையோட அந்த மனுஷன் போய் சேர்ந்துட்டான். அவர் வாழும் போது உங்க வாயெல்லாம் அவரை வாழ்த்துச்சு. அது சரி. அவர் போனதுக்கு அப்புறம் என்னென்னமோ சொல்றீங்களே,
ஆனா ஒண்ணு சொல்றேன், மண்ணுல போனாலும் சரவண மனுஷனா நிப்பார். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் நிதானப்பட்டீங்கன்னா. இதுக்கு மேலே கியா நிதானம்? ஆபீஸ் மேலே படா படா ஜபர்தஸ்த் பண்ணாங்கோ அந்த அம்மா. இப்போ மூலையிலே முக்காட் போட்டுக்கிட்டு உட்கார்ந்துக்கலாங்க. பைசா பேசா சேட்ஜி, பேசுற வார்த்தையில சுத்தம் வேணும். அதுக்கு உங்க கையில சுத்தம் வேணும். சுத்தம் இருக்கு, வட்டி நாங்க வாங்கல. என்னமோ முக்காடு போட்டுட்டு மூலையில உட்காந்துட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, உங்க வீட்டுல எப்படி? நீங்க போயிட்டா அடுத்த நிமிஷமே பூவும் போட்டு வச்சுட்டு கிளம்பிடுவாங்களா? கியா பாத், நீங்கள் பகு தடாவடி பேசுறீங்க. பின்ன என்ன சேட்ஜி, செத்த பணத்தை நாய் நரி கழுகு புடுங்குது. சரதா, நீங்க சும்மா இருங்க சார். ஆயிரமா அதிக வட்டி வாங்கி தின்னு இருக்காங்க. இவங்களுக்கு கொடுத்த வட்டியோட ஒரிஜினல் அக்கவுண்ட்ஸ் நம்ம கோர்ட்ல காமிச்சா அந்த அளவுக்கு போவீங்களா? நீங்க எந்த அளவுக்கு போவீங்களோ அந்த அளவுக்கு நானும் போவேன். காரணம், நீங்க பேசுறது என் புருஷன், மரியாதைக்கு பயந்து வாழ்ந்த பெரிய மனுஷன். இங்க பாருங்க, அதிகாரம் மிரட்டல் இல்லாம அன்போட பேசுனீங்கன்னா இந்த சாரதா கிட்ட சத்தியத்தை பார்க்கலாம், இல்ல சவாலை தான் பார்க்கலாம். என்ன சொல்றீங்க? ஒரு காரணத்துக்கு வருவோம். சொல்லுங்க. 30 நாள் டைம் தரோம். அதுக்குள்ள சப்ஜாடா நீங்க கடனை செட்டில் பண்றீங்க. முடியாது. முடியாதுன்னா 25 நாள்ல செட்டில் பண்றேன். எந்த பிளான நீ இவ்வளவு பெரிய வாக்கு கொடுத்த சாரதா? நம்ம கிட்ட பிளாட் வாங்கி இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு பார்ட்டின்னு சொல்லி இன்விடேஷன் அனுப்புங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், உங்களெல்லாம் நான் இங்க வர சொன்னதுக்கு காரணம் கேட்க உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கலாம். நீங்க எல்லாம் பிளாட்ஸ் வாங்கி இருக்கிற சாரதா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்னையோட மூடப்படுது. சரவண போனதுல கட்டடம் சாஞ்சிருச்சா? சாயாது, நிச்சயமா சீக்கிரத்திலே நிமிர்ந்து நிற்கும். விடுதலை போடுறீங்களா? விபரமான கதை இதுதான். சாரதா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்வதி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் விலைக்கு வாங்கிடுச்சு. நீங்க கொடுத்த எந்த பணமும் பறி போகாது. உங்களுக்கு எல்லாம் அலாட் செய்யப்பட்ட கடைகளோ பிளாட்களோ எல்லாருக்கும் திருப்பி கொடுக்கப்படும். அதோட என் கணவரோட கனவை நிறைவேற்ற என் ஆசைக்கு நீங்க எல்லாம் கை கொடுக்கணும். சொல்லுங்க, கேக்குறோம். அவங்க பகுதி பகுதியா பணம் தரோன்னு எழுதி கொடுத்த பத்திரத்தை மறந்துட்டு மொத்த தொகையையும் பார்வதி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேர்ல எழுதி கொடுத்தீங்கன்னா. இது என்ன அதிர்ச்சியான கண்டிஷன்? கண்டிஷன் இல்ல, கோரிக்கை. அப்படி தரவங்களுக்கு மொத்த தொகையில 20% தள்ளுபடி உண்டு. நான் ரெடி. நீங்க மட்டும் என்ன, நாங்க எல்லாருமே ரெடி. எங்களுக்கு சம்மதம். உங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. உங்களை எல்லாம் பார்வதி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல பிளாட்ஸ விலைக்கு வாங்கி வாழ வந்தவங்களா நான் நினைக்க மாட்டேன். திக்கில்லாம நிக்கிற என் நிலையை உயர்த்த கை கொடுத்த தெய்வங்களா மதிக்கிறேன்.